தேர்ஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாய்பாபா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஜோசியத்தை நம்பி தான் இருக்கோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம், எப்போ ஆரம்பிக்கலாம், இது செட் ஆகுமா அப்படின்னு நம்ம நிறைய கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆனால் பாபாவையே நம்பி இருக்கும்போது நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் அப்படின்றது அவரோட பக்தர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லோ ட்ரெஸ் வேர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. நான் மேக்ஸிமம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சுவாமி படங்களுக்கு எப்போவுமே வெள்ளை நிற பூக்கள் வச்சா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல விதத்தில் கணவர் அமைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேலே படங்களுக்கு சாமந்தியும் கீழே விக்கிரகங்களுக்கு ரோஸும் வச்சுருக்கேன். விக்கிரகங்கள் நாம் எவ்வளவு வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றோட ஒன்று டச் ஆகி இருக்கக்கூடாது. ஒரு விக்கிரகமும் தனித்தனியாக தான் இருக்கணும். அதே மாதிரி விக்கிரகங்களுக்கு நாம் பூக்கள் வைக்கிறோம் அப்படின்னா விக்கிரகங்களுக்கு பாதத்தில் தான் நாம் பூக்களை சமர்ப்பிக்கணும். ஸோ தலையில் கொண்டு போய் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் கோவிலெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாலை சாத்துவாங்க, சைடில் வைப்பாங்க, இல்லை பாதத்தில் வைப்பாங்க இல்லையா? அதனால் தலைமையில் கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ பாபாவுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெறும் பால் அபிஷேகம் மட்டும் தான் நான் பண்ணினேன். ஒரே ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது நான் வீடியோ ஆன் பண்ணலை போல இருக்குது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். சரி, அப்படியே விட்டாச்சு. ஸோ பாபாவுக்கு முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். நார்மலாக எந்த அபிஷேகம் பண்ணாலுமே இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு மணை போட்டுட்டு இந்த மஞ்சள் துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே பாபாவை உட்கார வச்சுட்டு பாபாவை அலங்கரிக்கிறேன். ஸோ இந்த தடவை எல்லோ கலர் ட்ரெஸ் தான் பாபாவுக்கு போட்டேன். இந்த மாலை இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வந்தது. ஸோ மாலை வாங்க போகும்போது தான் அவங்க சொன்னாங்க, குபேர பானை ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நான் போடுற வீடியோக்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி அது மூலிமா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ பாபாவுக்கு அந்த வாங்கிட்டு வந்த புது மாலையை போட்டுட்டு நான் நார்மலாக பாபாவுக்கு அலங்கரிக்கும் போது எல்லாமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பொட்டு வைப்பேன். ஏன்னா கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி அந்த ட்ரெஸ் போடும்போது அந்த ஆசீர்வதிக்கிற கை கண்டிப்பாக அதை மறையாமல் பார்த்துக்கணும். ஸோ பூஜை பண்ணுறதுக்கு ஒன்றும் பூஜை ரூம்லேருந்து கிச்சனில் போய் நான் தான் கொண்டு வரணும். மருமக இருந்தால் மருமக கொண்டு வருவா. ஸோ இது நெய்வேத்தியம் 3 சின்ன சின்ன கிண்ணத்தில், 1 பேரிச்சம்பழம், 1 பாதாம், இன்னொன்று திராட்சை, இதை 3மே நெய்வேத்தியமாக வைக்கிறேன். வாரமுமே வெறும் டீ மட்டுமே வச்சு பாபாவுக்கு நைவேத்தியமாக வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணலாம். ஏன்னா ரொம்பவுமே பிடிச்ச நைவேத்தியம் பாபாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றிக்கிறேன். விளக்கேற்றிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு ஆக்சுவலி என்னோடய வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ரங்கோலி எப்படி போடுறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் கண்டிப்பாக போடுறேன். சரி, அது திடீர்னு ஞாபகம் இது போடும்போது அதனால் இந்த மாதிரி போட்டு காமிக்கலாம் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன ரவுண்டு ஏதாவது வச்சு போட்டுக்கோங்க மெல்லிசா. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த கோலப்பொடியை வைங்க. இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு சும்மா அப்படியே லேஸாக எடுக்கணும், ரொம்ப அழுத்தக்கூடாது. லேஸாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். இந்த கோலம் நான் அரிசி மாவில் தான் போடுறேன். இன்றைக்கி எனக்கு என்னவோ தெரியல, பாபாவுக்கு ஒரு 5 வகையான பூக்களில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணினது. ஸோ வீட்லேயும் இருந்தது, ரோசஸ் தான் எல்லாமே. பட் டிஃப்ரெண்ட் ரோசஸ் அவ்வளவுதான். 3 ரோஸு, ஒரு மல்லி, ஒரு சாமந்தி. ஸோ இந்த 5 வகை பூக்களால் தான் பாபாவுக்கு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஸோ 9 வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரொசீஜராக பண்ணணும் அப்படின்னு ஒரு பூஜை இருக்குது. எனக்கு எப்படி அப்படின்னா, எனக்கு எப்போ தோணுதோ, என்னால் எப்போ முடியுதோ, அதாவது நார்மலாக விளக்கேற்றுவோம், பாபாவுக்கு பூஜை பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு தோணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உடனே பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தேர்ஸ்டே நான் பூஜை பண்ணினது. நார்மலாக எனக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே ஒரு பிடிச்சமான விஷயம். ஸோ பாபாவுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது பூக்களால் எனக்கு நிஜமாகவே அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. எனக்கு ஏதோ பாபாவே உட்காந்துட்டு, அதாவது உண்மையிலேயே உட்காந்துட்டு நான் பூஜை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு உண்மையிலேயே.
பாபா முன்னாடி நாம் கண்ணை மூடி உட்காந்தாலே அந்த பாபாவோட பேரருள் வந்து நம்மளை வழி நடத்துறத கண்டிப்பாக நாம் உணர முடியும். ஒரு முறை தன்னை பற்றி கேட்டவங்கள திரும்ப திரும்ப தன்னை நாடி வரவழைக்கிறது தான் பாபாவோட மகிமை. தன்னை வணங்குற எல்லா இடங்களிலுமே அதிசயம் நிகழ்த்துறது தான் பாபாவோட கருணை. சாய்பாபாவை நாம் உள்ளன்போடு வணங்கி பாபாவோட மந்திரங்களை ஜெபிக்க ஜெபிக்க, பாபாவை நினைக்க நினைக்க நம்மளோட கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்க நம்மளை தேடி பாபாவே வருவார். நார்மலாக நான் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே கடவுளை மனசில் நினச்சிட்டு என்ன வேண்டுதலோ அதை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் நான். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும். அதே மாதிரி தான் இந்த தடவையும். அதை ஓகே, அதை எப்படி சொல்கிறது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினச்ச மாதிரி அந்த பூக்கள் கீழே விழுந்தது. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நைவேத்தியம்லாம் வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு பூஜையை முடிச்சாச்சு. ஸோ பாபாவுக்கு வாரம் இப்படியே தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து நார்மலாக ஒரு மனையில் பாபாவை வச்சுருப்பேன். ஸோ இதே மாதிரி ஜஸ்ட்டு நிறைய பூக்களால் அலங்கரிச்சிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு பூஜை பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து இந்த மாதிரி இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணுவேன், அவ்வளவே தான். ஸோ கடவுளுக்கு நம்ம உள்ள அன்போடு நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுல தப்பே கிடையாது. இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன வந்து பண்ண முடியுதோ அதை நீங்கள் உள்ளன்போடு பண்ணிங்கன்னாவே போரும். பாபா மனசால ஏற்றுப்பார். சாய்பாபா பற்றியும் அவரோட மகிமைகள் பற்றியும் கண்டிப்பாக யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அவரோட பேரை கேட்ட மாத்திரத்திலேயே தன் வசம் அவங்கள ஈர்த்து தன்னோட பக்தராக்கி கொள்றதுல சக்தி படைச்சவர் தான் பாபா. பாபா தன்னோட பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அருள் செய்யறதும் பல அதிசயங்களில் நிகழ்த்துறதும் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும். தன்னை உண்மையாக நம்புகிற பக்தர்கிட்ட சாய்பாபாவே நேரில் வந்து பேசுகிற அதிசயமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஷிரடி சாய்பாபாவை ஒரு முறை பார்த்தாவே அந்த பார்த்தவங்களோட பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சி போகிறதா சொல்லப்படுது. என்னால் இன்னுமே நான் போக முடியல, எப்போ பாபா கூப்பிடுவார் அப்படின்னு தெரியல. இந்தியாவிலேயே திருப்பதிக்கு அடுத்தபடியாக பக்தர்கள் நிறைய பேர் வர்றது அப்படின்னா அது ஷிரடி கோவில் தான் அப்படின்றாங்க. உன்னை எல்லாரும் வெறுக்கிறார்களே என்று வருந்தாதே, உன்னை நிறைய பேர் விரும்புகிறார்களே என்று கர்வப்படாதே. இந்த இரண்டுமே ஒன்று என்றும் அதுவே மாயை என்றும் என்னை பார்க்க வரும் தருணத்தில் ஒரு நாள் உணர்ந்து கொள்வாய். உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன். வேறு எந்த சிந்தனையிலும் லயிக்காதே. குழப்பமாகிற, கோபமாகிற, வருந்துகிற தருணங்களில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், என்னையே நினைத்து கொண்டிரு, நல்லதே நடக்கும் அப்படின்றாரு பாபா. நானும் அப்படியே தான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு புலம்பாதவங்களே கிடையாது. நான் ஒரு தப்பும் பண்ணலையே அப்படின்னு கண்ணீர் விடாதவங்களும் கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சோம், 4 காசு சேர்க்க முடியலையே அப்படின்னு கலங்காதவங்களும் கண்டிப்பாக யார் தான் இருக்க முடியும் இல்லையா? இந்த மாதிரி தருணங்களில் எல்லாமே பாபாவை மனசில் நினச்சிட்டு சாய்ராம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. தினமுமே காலையிலையும் சாயந்தரமும் பாபாவோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம மனக்கலக்கத்தில் இருந்து பாபா விடுவிப்பார். ஸோ நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பசங்க எக்ஸாம் பாஸ் ஆகிறது, இல்லை வேலை கிடைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இல்லை வந்து காசு வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்குது, இந்த நேரத்தில் இவ்வளோ வேணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அத்தியாவசிய தேவைக்காக வேணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே பாபாவை உங்களுக்கு எப்படி தோணுதோ இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாபாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் வந்து பாபாவுக்கு அந்த ஸ்லோகம் சொல்கிறது அந்த 108 போற்றி சொல்வேன். ஸோ என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சகல தேவதா அஷ்டோத்திர சத்தநாமாவளி அப்படின்னு ஒரு புக்கு வச்சுருக்கேன். அதில் வந்து எல்லாமே 108 போற்றிகள் இருக்கும். ஸோ அதையும் சொல்வேன். அது இல்லாமல் இன்னொரு ஸ்லோகமும் சொல்வேன். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி நீங்கள் பாபாவோட பூஜை பண்ணலாம். பத்ரி கிராம சமத்புதம் துவாரகா மாயி வாசினம் பக்தா பீஷ்டம் இதம் தேவம் சாயி நாதம் நமாமி. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ்.